வணக்கம் உறவுகளே, வெல்கம் டு மதுரை முத்துலட்சுமி கதிரேசன் லைஃப் ஸ்டைல். 2 நாளாக உடம்பு முடியலை உறவுகளே, அதனால 2 நாளாக வீடியோ வரல. இனி எப்பயும் போல் டெய்லி ரெகுலராக வீடியோ வரும். இந்த வீடியோவில் தினச்சம்பளம் வாங்குகிற நம்மளை கடங்காரன் ஆக்கி வாழ்க்கையை தலைகீழாக மாற்றும் 2 வாழ்வியல் முறைகள் பற்றி தான் பேச போகிறேன் உறவுகளே. இப்போ தான் புதுசாக நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே. பட்ஜெட் போட்டு வாழ்கிற தினச்சம்பளம், டெய்லி சேல்ரி, நம்மளோட வாழ்க்கை நூலில் நடக்கிற மாதிரின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கவனம் செதறினாலும் கீழே விழுந்துருவோம். அப்புறம் நம்ம நினச்சி பார்த்தா கூட நம்மளுடைய நார்மல் அந்த பட்ஜெட்டில் வாழ்கிற அந்த அழகான வாழ்க்கை நமக்கு அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. நம்ம கண்ணு முன்னாடி நம்மளை மாதிரி டெய்லி சேல்ரி வாங்குறவங்க இந்த மாதிரி வாழ்வியல் முறையில் மாட்டிட்டு கஷ்டப்படுறத நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துட்டு தான் இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உறவுகளே. அதில் ஒன்று ஆன்லைன் ஷாப்பிங், இன்னொன்று இஎம்ஐ லைஃப் உறவுகளே. இந்த 2 வாழ்க்கையும் நம்மளோட வாழ்க்கையை எவ்வளோ மாற்றுது அப்படி சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் உறவுகளே. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உறவுகளே. அதில் ஃபஸ்ட்டு இஎம்ஐ லைஃப். அதாவது நம்ம வீட்டுக்கு கண்டிப்பாக ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இதெல்லாம் தேவை. ஆனால் அது நம்மளுடைய சேலரியிலேருந்து சேவ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து வச்சு சேவ் பண்ணி நம்ம அந்த பொருள் வாங்கினோம்னா நம்மளுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. அதே இது நம்ம அதை ஒரு இஎம்ஐயில் வாங்குகிறோன்னு வைங்க, அது 15,000 18,000 ஒரு வாஷிங் மிஷின் இருக்குது அப்படி சொன்னால் நம்மக்கிட்ட கொடுக்கும்போது அவங்க எப்படியும் 25,000 ஆயிரும். அதை நான் மாதம் ஒரு 2,000 ரூபாய் 2,500 ரூபாய் நம்மளை கட்ட சொல்லுவாங்க. நம்ம பட்ஜெட் போட்டு போய் நம்ம குடும்பம் நடத்திட்டு இருக்கும் போது நம்மளால் 1,000 ரூபாய் சேவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம பண்ணிகிட்ருக்க நேரத்தில் 2,500 ரூபாய் நம்ம இஎம்ஐ கட்டணும்னு வைங்க. பட்ஜெட் போட்டு வாழ்கிற நம்மளால் அதை எப்படி கட்ட முடியும்? அப்போ நம்ம என்ன செய்வோம்னா எக்ஸ்ட்ரா வேலை பார்க்கணுன்னு நினைப்போம். வேலை கிடைக்கலன்னு வைங்க, வேலை பார்த்துட்டு வேலை கிடச்சி நம்ம அந்த 2,500 ரூபாய் கட்டிட்டு 10 மாதமும் நம்ம வேலை கிடச்சி அதை கட்டிட்டோம்னா நம்மளுக்கு எந்த கடனும் வராது, நமக்கு ரொம்ப ஹாப்பி. அதே இது வேலை கிடைக்கலன்னு வைங்க, நம்ம வெளியில் வாங்கி தான் கடன் வாங்கி தான் அதை கட்டணும். அடுத்து நம்ம வாங்கின கடனுக்கு வேறு வட்டி கட்டணும். அப்போ அந்த வட்டி எப்படி கட்டுவோம்? நம்ம வீட்டில் இருக்கிற முக்கியமான செலவுகள், அதாவது கட்டாய தேவைகளை குறைச்சிட்டு தான் நம்ம கட்டுவோம். அப்படி இல்லையா, வேலை இல்லை அப்படி சொல்லிட்டு வீட்டில் உள்ளவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அதே ஒரு வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். பண தேவைகள் அதிகமாக வீட்டில் இருக்கும் பொழுது பிரச்சனைகளுக்கு பஞ்சமே இருக்காது. அடுத்தடுத்து குடும்பத்துலேயும் பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்கும். பண தேவைகளை சமாளிக்க முடியலை அப்படி சொல்லிட்டு கணவன் மனைவியிடையே டெய்லி கண்டிப்பாக சண்டை நடந்துகிட்ருக்குங்க. சண்டைகள் எல்லாம் பார்த்துட்டு வீட்டில் இருக்கிற குழந்தைங்களோடையும் மனசு கஷ்டப்படும். அவங்களுக்கு நிம்மதி இல்லாமல் போயிடும். அவங்களும் ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சிருவாங்க. நம்மளால் நம்ம குடும்பத்தையும் நார்மலாக ரன் பண்ண முடியாமல் போயிடும். அதனால இப்போ நமக்கு ஒரு பொருள் வேணும், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வேணும் அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக ரொம்ப பொறுமையாக இருந்து 1,000 ரூபாய் 500 ரூபாயா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிச்சப்படுத்தி சேவிங் பண்ணி தாங்க நம்ம அந்த பொருள் வாங்கணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் நிம்மதி இருக்கும். அடுத்து நம்ம பணத்தை கிட்டத்தட்ட வீணாக்குதுன்னே சொல்லலாம். அந்த வாழ்வியல் முறை ஆன்லைன் ஷாப்பிங்க. அதாவது இந்த ஆன்லைன் ஷாப்பிங்க்கு நம்ம ஃபோனில் எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது. நம்ம எல்லோரும் என்ன பண்ணுவோம், ஒரு 2-3 ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுருப்போம். நம்ம சும்மா உட்காந்துருக்க நேரம் ஏதாவது பார்ப்போம், அதில் தள்ளுபடி இதெல்லாம் போட்டிருப்பாங்க. இல்லை நமக்கு தேவையான பொருட்கள், கிச்சன் பொருட்களே குடும்ப தலைவிகளுக்கு கிச்சன் பொருட்களை பார்த்தா, ஏன்னா அது நம்ம ஏரியா இல்லையா, அதனால கண்டிப்பாக அதுக்கு அழகழகான பொருட்கள் வாங்கணும், இந்த மாதிரி ஆசை கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கும். அப்போ நம்ம அங்கே பார்க்கும் பொழுது எல்லா பொருளுமே நமக்கு தேவையான பொருளாக இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்வோம், இப்போ நமக்கு ஆசை வந்துருச்சு அப்படி சொன்னால் நம்ம உடனே ஆர்டர் பண்ணிடுவோம். ஆர்டர் பண்ணிவிட்டு கொஞ்சம் யோசிப்போம். ஆனாலும் நம்மளுக்கு தேவைகள் அப்படி நம்ம அதுக்கு வேணும், நமக்கு அது வேணுமே, என்ன பண்ணலாம், சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நினச்சிட்டு நம்ம ஆர்டர் போட்டுருவோம். ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம் ஐயோ இப்படி பண்ணிட்டோமே, இது சரியாக இருக்குமா, அந்த மாதிரி யோசிக்கிற சிச்சுவேஷனும் இருக்கும். அதே மாதிரி அந்த பணத்தை நம்மளுடைய தேவைகள் ஏதாவது வச்சுருப்போம் இல்லையா, இப்போ எமர்ஜென்சிக்குன்னு ஒரு 500 ரூபாய் வச்சுருப்போம், இல்லை சேவிங்ஸ்க்குன்னு ஒரு 1,000 ரூபாய் எடுத்து வச்சுருப்போம். அந்த மாதிரி பணத்தில் இருந்து தான் நம்ம அந்த ஆன்லைன் ஷாப்பிங்க்கு நம்ம பணம் கொடுக்க வேண்டியது வரும். மாதத்தில் ஒரு தடவை பண்ணிட்டோம்னா நம்மளை அது பாதிக்காது.
நம்ம வாங்குகிற பொருளுங்க 2 நாளில் வந்து வீட்டில் வந்து நம்ம கையில் கொடுத்துட்டு போயிடுறாங்க. அதனால் நமக்கு எந்த டென்ஷனும் இருக்காது. வாங்குகிற ஆசைகள் தான் அதிகமாகிட்டே இருக்கும். அடுத்து நம்ம பார்த்துட்ருப்போம், ஏதாச்சும் அடுத்த தேவைகள் இருக்கும். இப்படி தொடர்ந்து அடுத்தடுத்த தேவைகளை நம்ம பண்ணிகிட்டே போகும் பொழுது கண்டிப்பாக நம்மளோட பணம் வீணாகிறத விட அந்த பொருள் வாங்கி வீட்டில் வச்சதுக்கு அப்புறங்க அது நானே பண்ணியிருக்கேன், ரொம்ப ஆசையாக வாங்கியிருப்பேன். ஆனால் பார்த்தா அது யூஸ் பண்ணாமல் ஒரு ஓரமாக வச்சுருப்பேன். அப்போ நம்ம எவ்வளவு சிக்கனமாக இருந்து அந்த சிக்கனை வந்து மிச்சப்படுத்தி அந்த மிச்சப்படுத்தின பணத்திலேருந்து ஒரு பொருளை வாங்கி அதை யூஸ் பண்ணாமல் நம்ம அப்படி ஓரமாக வைக்கிறது அது எவ்வளோ பெரிய தவறு. அதனால தாங்க நான் இப்போ என்ன யோசிப்பேன் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்கணும்னு நினச்சி நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னு வைங்க, சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா பார்த்துட்டுங்க சரி ஒரு 2-3 நாள் வந்து நான் அப்படியே அமைதியாகிடுவேன். கண்டிப்பாக இது வேணுமா, ஒரு 2-3 நாள் வரைக்கும் அது கண்டிப்பாக வேணும், இதுக்கெலாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நான் ஆர்டர் பண்ணுவேன். அதுவும் வந்து நம்மளோட பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரின பொருளாக நான் பண்ணுவேன். அதே இது வந்து ஒரு 2-3 நாள் கழிக்கும் போது என்ன தோணும் அப்படின்னா, இல்லை இதே மாதிரி தான் அந்த பொருள் அன்றைக்கி வாங்கணும், அது வேஸ்ட் ஆயிடுச்சு, அதே மாதிரி இது ஒரு வேளை வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, வேணாம். இந்த மாதிரி நம்ம அவாய்ட் பண்ணுற டைமும் வருங்க. அதனால நம்ம ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணும் பொழுது ஒரு 2-3 நாள் வந்து யோசித்து அது நம்ம கண்டிப்பாக மறுபடியும் தேவை அப்படி தெரிஞ்சிச்சுன்னா வாங்கலாம் உறவுகளே. உடம்பு சரியில்லாதனால உறவுகளே இன்றைக்கி ரசம், அவரைக்காய் பொரியல், பீக்கங்காய் கூட்டு, சாதம் அது மட்டும் வச்சுக்கிட்டேன் உறவுகளே. வீடியோ பிடிச்சிருக்கா? வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே. வீடியோவை முழுசாக பார்த்தா என் இனிய உறவுகளுக்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா.